ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது ஜூன் மாதமானது பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில் மகரம் ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, என்ன மாதிரி விளைவுகளை நீங்கள் சந்திக்க போறீங்க, உங்கள் வாழ்க்கையில் தொழில் ரீதியாக என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது முன்னேற்றம் இருக்குமா, இல்லை ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முயற்சி செய்யணும்னு நினைத்தாலும் அதை சரியாக செய்யலாமா வேண்டாமா, இந்த மாதிரி உங்களுடைய கேள்விகளுக்கு அனைத்துமே பதிலாக இந்த காலகட்டம் உங்களுக்கு தகுந்த பலன்களை சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பொதுவாகவே மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த காலம் பார்த்தீங்கன்னா நிலையான தொழில் வளர்ச்சி இருப்பதாக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நிதி திட்டமிடல் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இரண்டு விஷயத்தை பற்றியுமே நம்ம விரிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசி நேயர்களுக்கு பொறுமையும் ஒழுக்கத்தையும் சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய பொறுமையை நீங்கள் இழக்கவே கூடாதுங்க. அது போலவே உங்களுடைய ஒழுக்கத்தையும் நீங்கள் தவறாமல் எப்படி நீங்கள் இருப்பீங்களோ அந்த குணத்துடன் இருப்பதை உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த இரண்டு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. ஸோ இந்த இரண்டு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் கூட தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. உங்களுடைய தைரியம், கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி இது மூச்சுமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொறுப்புகளை சமாளிக்க நிச்சயமாக உதவி செய்ய போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மேசராசியில் உள்ள செவ்வாய் பார்த்தீங்கன்னா சவால்களை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளக்கூடிய உங்களுக்கு தைரியத்தை அதிகரித்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆராய்ச்சி, அரசியல் மற்றும் வியோக சிந்தனை ஆகியவற்றில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்வத்தில் முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். உங்களுக்காகவே குறைவாக செலவு செய்து உங்களுடைய நடைமுறை முன்னுரிமைகளில் கவனம் செலுத்தி வாருங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா சனி மற்றும் ராகுவின் நிலை காரணமாக உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு நீங்களாம். அதிக வேலை பளு காரணமாக உங்களுக்கு கண் சோர்வு அல்லது மன அழுத்தத்தால் பாதிப்பு கூட வரலாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக இருப்பது அவசியம். ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு சட்ட விஷயங்கள் அல்லது அரசாங்கத்தை கையாளும் போது கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். ஏன்னா இந்த விஷயத்தின் மூலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை, பாதிப்பு, சிக்கல் கண்டிப்பா வரலாம். இதனால இந்த விஷயத்துல நீங்க கவனமா செயல்படுங்க. இந்த காலகட்டம் ஆபத்தான பயணங்களை தவிர்ப்பது முக்கியமாகவே உங்களுக்கு சொல்லப்படுது. ஸோ தொலைதூர பயணம் ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்துல தவிர்க்கலாம். கொஞ்ச நாள் நீங்க தள்ளி கூட போடலாங்க. ஸோ மகர ராசி நேயர்களுடைய தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு குறிப்பாக படைப்பாற்றல் தொழில்கள், இந்த மாதிரி அதாவது படைப்பாற்றல் தொழில்கள், சந்தைப்படுத்துதல், வடிவமைப்பு, இந்த மாதிரி தொழிலில் இருப்பவர்களுக்கும் சரி, வணிக நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கும் சரி உங்களுக்கு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகிறது. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் மற்றும் உச்ச குருவின் நிலை சுட்டி காட்டுவது போல உங்களுடைய படைப்பாற்றல் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகளை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. புதிய வணிக முன்மொழிவுகள் அல்லது நம்பிக்கையுரிய திட்டங்கள் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த அதிகாரி மற்றும் மேல் அதிகாரிகளிடமிருந்து நீங்கள் ஆதரவை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். உங்களுடைய கடின உழைப்பு, உங்களுடைய முயற்சிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையலாம். வணிக ஒப்பந்தங்களில் நீங்கள் பொறுமையாக இருப்பது அவசியம். ஆனால் உங்களுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா நிலையான வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகிறது. மகரம் ராசி நேயர்களுடைய நிதி வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி திட்டமிடலில் கவனம் செலுத்துவது முக்கியமாகவே உங்களுக்கு சொல்லப்படுது. உத்தேசமான முதலீடுகள் உங்களுடைய தொழில் வளர்ச்சியை தருங்க. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பழைய கடன்கள் மீட்கப்படுவதை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நிபுணர்களின் வழிகாட்டுதல் மூலம் நிலம் அல்லது சொத்து முதலீடுகளிலிருந்து நீங்கள் பயனடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா ராகுவின் நிலை காரணமாக நீங்கள் சீரற்ற பணப்புழக்கம், சேமிப்பில் சவால்கள் மற்றும் சில எதிர்பாராத செலவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையுங்க. தற்காலிக நிதி நெருக்கடியை சமாளிக்க நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படும். ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு ஆடம்பர பரிசுகளுக்காக தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்ப்பது அவசியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே நீங்கள் பார்த்து நடந்து கொள்ளுங்க. காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மகரம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுடைய காதல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைந்த செயல்களால் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது ஒரு பாசிட்டிவான பலன் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு உணர்ச்சி ரீதியான நிறைவை பெற்றுத்தரும். உங்கள் துணையுடன் காதல் சந்திப்புகள், நீண்ட தூர பயணங்கள் மற்றும் சமூக கூட்டங்களில் கலந்து கொண்டு உங்களுடைய பிணைப்பை நீங்கள் இன்னமும் ஆழப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திருமண வாழ்வில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மற்றும் குருவின் பலன்களை பெறக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு இருக்கிறது. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் பாசம் ஏற்படும், நல்லிணக்கம் அதிகரிக்கும், அந்த மாதிரி ஆன்மீக ரீதியான பிணைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய துணைக்கு நீங்கள் உணர்ச்சி ரீதியாக ஆதரவளித்து உங்களுடைய உறவில் பார்த்தீங்கன்னா அன்பையும் பாசத்தையும் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மகர ராசினியர்களுக்கு இது ஒரு பாசிட்டிவான பலன் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேர்வுகள், தொழில்முறை படிப்புகள் ஆகியவற்றில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் கல்வி திட்டங்களை நீங்கள் சரியாக திட்டமிடுவது அவசியம். கடந்த கால முடிவுகள் உங்களுக்கு திருப்தி இல்லை என்றாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய நம்பிக்கையை மீண்டும் சுற்றி எழுப்பவும் நீங்கள் கடினமாக உழைப்பது அவசியம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஊக்குவித்து செயல்பட்டால் மட்டுமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறந்த பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ கல்வி முயற்சியில் இந்த மாதிரி மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுங்க. புத்தகங்கள் அல்லது பயிற்சி வகுப்புகளுக்காக பணம் செலவழிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. குழந்தைகள் உங்களுடைய பெற்றோரை மதித்து செயல்படுவீங்க. ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு பலனை கிடைத்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் குறிப்பாக பண விஷயங்களில் நீங்கள் பொறுமையாக இருப்பது அவசியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தவறான புரிதல்கள் அல்லது ஈகோ மோதல்கள் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தலாம். ஸோ பண விஷயத்தில் மட்டுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க. நீங்கள் குழந்தையுடன் தரமான நேரத்தை செலவிடுவது அவசியம். ஸோ குடும்பம் ரீதியாக பெரிய அளவில் எந்தவித பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உடல் நலத்தை நீங்கள் பார்த்துக்கொள்வது அவசியம். அது மட்டும் இல்லாமல் சரும பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். கண் ரீதியான ஏதாவது சோர்வு உண்டாகலாம். மன அழுத்தம் உங்களுக்கு ஏற்படும். தலைவலி உண்டாகலாம். ஸோ சிறு சிறு தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு நீங்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வழிகள் ஏற்பட்டு உங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனாலும் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம். ஸோ ஆரோக்கியத்தை மட்டுமே இந்த காலகட்டத்தில் மகர ராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் மகரம் ராசினியர்களுக்கு ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் எப்படி நடக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.